நாம மையப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 9வது மாதத்திலே சபையாராக இருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. கடந்த 8 மாதம் முழுவதும் நம்மளோடு இருந்த தெய்வம் இனியும் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அதாவது உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். உபாகமம் 13:18 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதாவதுங்க, உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விரித்து அடைய பண்ணுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். பக்கத்துல கரம் பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை விருத்தியடைய பண்ணுவார். ஆமென். நல்லா சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க, கர்த்தர் உங்களை விருத்தியடைய பண்ணுவார். உங்க வேலையில, உங்க பிசினஸ்ல, உங்க குடும்பத்துல சமாதானத்தை, சந்தோஷத்தை, பொருளாதார செழிப்பை, நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை உங்களுக்கு விருத்தியடைய செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தலிலே சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். இங்க அவர் சொல்லுகிறார், உனக்கு தயவு செய்து. யாருக்கு தயவு செய்துங்க? உனக்கு தயவு செய்து, உனக்கு இறங்கி. என்று நாமும் மகிமைப்படுகிறார். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் வேதத்திலே மோசேயோடு அவர் பேசுகிறார். எவன் மேல் கிருபையாக இருக்க நினைப்பனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். எவன் மேல் இரக்கமாக இருக்க விரும்புவேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். எவன் மேல் தயவு செய்ய நினைப்பனோ அவன் மேல் என்னவா இருப்பானா? தயவாக இருப்பேன் என்று கர்த்தர் மோசேயின் மூலமாக பேசியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக, கொத்தடிமைகளாக, வஸ்திரம் இல்லாமலும், சரியாய் தூங்காமலும், சரியான ஆகாரம் இல்லாமலும், எப்பொழுதும் வேலை செய்து கொண்டு பயங்கரமாய் பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அவர் கூக்குரலின் சத்தம் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது என்று எழுதப்பட்டது. தேவ சந்நிதியில் வந்து எட்டினது என்று எழுதப்பட்டது. தேவ சந்நிதியிலிருந்து எட்டினதுனால கர்த்தர் மோசேயை இரட்சகனாக தேர்ந்தெடுத்து அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படி சித்தம் கொண்டார். கர்த்தர் 430 வருஷம் பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இறங்கினார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை வருஷத்துக்கு பிறகுங்க? 430 வருஷத்துக்கு பிறகு இறங்கினார். ஏன் இறங்கினார்னா, அந்த வேதம் சொல்லுகிறதுங்க, நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன செய்தாருங்க? நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டது. கர்த்தர் நினைவு கூர்ந்ததுனால கர்த்தர் அன்றைக்கு அவருடைய இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்கும்படியாக அவர் சித்தம் கொண்டு ஜனங்களை ரட்சிக்க அவர் இறங்கினார். அந்த இரக்கம் யார் நிமித்தம் வந்தது என்றால், ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நிமித்தம் இரக்கம் உண்டானது. ராமன் சொல்லுங்க. இங்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி. யாருக்கு ஆணையிட்டபடிங்க? பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உன்னை விருத்தடைய பண்ணுவார் என்று எழுதப்படும். தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் ஆராதிக்கிறோம், தேவனை உயர்த்துகிறோம், தேவனை வணங்குகிறோம். தேவ சமூகத்தில் வந்து நம்ம சமமாய் கர்த்தரை நோக்கி கையை எடுத்து அவரை ஆராதிக்கிறோம். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாருங்க? உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் ஆணையிட்டு இருக்கிறார். அந்த ஆணை நிமித்தம் தான் அந்த இரக்கம், அந்த தயவு
இன்றைக்கு நமக்கு, உங்களுக்கு, எனக்கு அவர் கிடைக்க செய்திருக்கிறார். சொல்லுங்களேன், நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னத்தை கிடைக்க பண்ணுறவருங்க? தயவு செய்கிற ஆண்டவர். யாரு நிமித்தம்? அவர் செய்த ஆணை நிமித்தம். யார் செய்த ஆணை நிமித்தம்? அவர் செய்த ஆணை நிமித்தம். யார் நிமித்தம்? அவர் செய்த உடன்படிக்கை நிமித்தம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எதை செய்ய அவர் சித்தம் என்றாருங்க? இரக்கமும் தயவு செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்ம நினைக்க கூடாது, என்னுடைய நீதினால, என்னுடைய உபவாசத்தினால, என்னுடைய கண்விழிப்புனால, என்னுடைய பிரயாசத்தினால, என்னுடைய வேத தியானத்தினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று நினைத்துக் கொள்வது தவறு. என்று நினைத்துக் கொள்வது என்னங்க? தவறு. தேவனுடைய ஆணை நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஆணை நிமித்தம் கர்த்தர் நம்மை விருத்தி அடையப்படுகிறார். ராமன் சொல்லுங்களேன். நம்ம விருத்தி அடைகிறது என்றால் என்ன? மிகுதி ஆகுதல். விருத்தி அடைதல் என்னங்க? மிகுதி ஆகுதல். விருத்தி ஆகுதல் என்றால் என்ன? பெருகுதல். விருத்தி ஆகுதல் என்றால் என்னங்க? பெருகுதல். இதுதான் அந்த விருத்தி. இதுதான் உள்ளான ஒரு தமிழ் அர்த்தம். மிகுதி ஆகுதல், பெருகுதல் என்ற அர்த்தம். தேவநாமம் மேற்பதாக இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு இந்த புது மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் அவர் தர ஒரு போதுமானவராக இருக்கிறார். மிகுதி ஆகுதலை காணப்போகிறோம், பெருகுதலை காணப்போகிறோம், விருத்தி அடைகுதலை காணப்போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசிக்கிறோம், நீ வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவாயாக என்று எழுதப்படுது. எப்படி பெருகுவாயாக? இடம் கொண்டு பெருகுவாயாக. உபாகமம் 1:11 வாசிக்கிறோம். வாசிங்க. உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா. அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், எப்பொழுதுங்க? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க? உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடி ஆசீர்வதிப்பார். முதல்ல நம்ம பார்த்தோம், ஆணையிட்ட பிரகாரம், உடன்படிக்கை செய்த பிரகாரம் கர்த்தர் என்ன செய்றாருங்க? நம்மை விருத்தி அடைய செய்கிறார். இங்கு பார்க்கிறோம், பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே. அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ என்று எழுதப்பட்டது. எதை அவர் சொல்லுகிறாரோ, எதை அவர் வசனித்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு அருள்நாதர் இயேசு போதுமானவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லவர். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. என்ன மத்தியஸ்தராய் வந்தாருங்க? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இயேசு வந்தார். அப்ப அந்த புது உடன்படிக்கை மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசு, கலாத்தியர் 3:14 வாசிங்களேன். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். ஆமென். சொல்லுங்க. எதை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்க? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று. சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம அநேக நேரங்களிலே, அநேக சந்தர்ப்பங்களிலே மனம் சோர்ந்து போய்விடுகிறோம், மனம் அங்கலாய்த்து போய்விடுகிறோம், மனம் ஏமாற்றம் அடைந்து விடுகிறோம். ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இதெல்லாம் செய்கிறது என்று சொல்லி சில சந்தர்ப்பங்களிலே நாம் என்ன செய்து விடுகிறோம்? தளர்ந்து போய் விடுகிறோம். வேதம் சொல்வது, தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே அற்போம் என்று எழுதப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இப்போ அந்த தளர்ந்து போகக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பமா இருக்குது. இப்போ ஆனா அந்த மனம் தளர்ந்து போகும்போது, மனம் சோர்ந்து போகும்போது, இது நடக்கலையே, அது நடக்கலையே, பெரிய லிஸ்ட், உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்
அப்படின்னு கேட்டா பெரிய லிஸ்ட் கொடுப்போம். இதெல்லாம் இதுவரை நடக்கல அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் லிஸ்ட் இருக்குங்க. நடக்கிறதுக்கு இருக்கும், நடக்காததுக்கு இருக்கும். இப்போ இதை நினைச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது என்றால் தளர்ந்து போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாதுங்க? தளர்ந்து போகக்கூடாது. தளர்ந்து போகாது என்றால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று எழுதப்படும். எப்ப அறுப்போங்க? ஏற்ற காலத்தில் அறுப்போம். இப்ப ஏற்ற காலம் அவர் அதிர்ந்த காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். தேவன் அதிர்ந்த காலத்தில் எப்படி செய்யறாருங்க? நேர்த்தியாக, சிறப்பாக, அழகாக செய்கிறார். இப்போ தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கருத்துக்கள் என்ன செய்திருக்கணுமா? அடங்கி இருக்க வேண்டும் என்று எழுதப்படுது. அந்த காலம் வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுங்க? அடங்கி இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நம்மை கர்த்தர் இந்த மாதத்திலே நிறுத்தி அடைய பண்ண போகிறார். அல்லேலூயா. இப்போ அதற்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்திலிருந்து எதை எடுத்து போட வேண்டும் என்றால், தளர்ந்து போகிற, சோர்ந்து போகிற, மன அங்கலாய்ப்போடு இருக்கிற, மனம் திக்கற்ற நிலையில் இருக்கிற அந்த காரியத்தை நம்ம இருதயத்தை விட்டு கர்த்தர் எடுத்து போட அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் இயேசு சொன்னாருங்க, லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும். அப்போ இந்த ஜெபத்துல எதை எதிர்பார்க்க கூடாதுங்க? சோர்வை எதிர்பார்க்க கூடாது. அன்றைக்கு சோத்திரம். இயேசு சொன்னார், மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியே உற்சாகம் உள்ளது. அந்த உற்சாகம் தான் தேவனுடைய அந்த இரக்கத்தை கொண்டு வரும். உற்சாகம் தான் தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய தயவையும் கொண்டு வரும். நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா ஆண்டவரால அங்கு என்ன செய்ய முடியாதுங்க? கிரியை செய்ய முடியாது. சோர்ந்து போகும்போது என்ன நடக்குது? பல கேள்விகள் வரும், பல எண்ணங்கள் தோன்றும், பல விதமான சிந்தனைகள் நமக்குள்ள வரும். இதை இடம் கொடுப்பது யாருங்க? நம்ம தான் இடம் கொடுக்கிறோம். இப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டுங்க? முதல்ல காப்பாற்றப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. முதல்ல என்ன செய்யப்பட வேண்டுங்க? காப்பாற்றப்பட வேண்டும். எதுலங்க? சோர்ந்து போகாது இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டுங்க? சோர்ந்து போகாது. பலவீனத்தை நினைத்து சோர்ந்து போகிறோம், எதிர்காலத்தை நினைத்து சோர்ந்து போகிறோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து சோர்ந்து போகிறோம், வருமானத்தை நினைத்து சோர்ந்து போகிறோம், நாளை தினத்தை குறித்து என்ன நினைக்கிறோம்? சோர்ந்து போகிறோம். இது முதலாவது அந்த சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. சோர்வுக்கு என்ன கொடுக்க கூடாதுங்க? இடம் கொடுக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு இறங்குவார், கர்த்தர் எனக்கு தயவு செய்வார், அவர் எனக்கு ஆணையிட்டு இருக்கிறார், அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவும் நான் காத்திருப்பேன், சொன்னவர் உண்மை உள்ளவர், சொன்னவர் நிச்சயம் செய்வார் என்கிற நம்பிக்கை நம்ம இருதயத்தில் பெருகும் போதுதான் சோர்வு உள்ளே வராது. என்ன வராதுங்க? சோர்வு உள்ளே வராது. அதை நினைச்சிட்டு வாக்குத்தத்தத்தை நினைத்தோம் மறந்து விடுகிறோம், தரிசனத்தை மறந்து விடுகிறோம், ஜபத்தை மறந்து விடுகிறோம், வேத வாசிப்பை மறந்து விடுகிறோம். மற்ற மனிதரை போல நாம் ஒரு மாறும் போதுதான் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி நீங்க துதிக்க ஆரம்பித்தா போதும், சத்துரு ஓடி போய் விடுவான். சத்துரு என்ன செய்து விடுவாங்க? ஓடி போய் விடுவான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே, எதை குறித்து என்ன செய்யக்கூடாதுங்க? சோர்ந்து போக கூடாது. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு உங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்ன செய்திருக்கிறாருங்க? ஆணையிட்டு இருக்கிறார், சொல்லி இருக்கிறார், உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆணையிட்டு இருக்கிறார், சொல்லி இருக்கிறார், உடன்படிக்கை செய்திருக்கிறார். இது யாருங்க? நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னவர் சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே, இந்த காரியத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுங்க? ஜாக்கிரதை உள்ளவர்களாக, சோர்வுக்கு நீங்களாக்க நம்ம என்ன செய்ய வேண்டுங்க? காணப்பட வேண்டும். 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனு கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல சமஸ்த இஸ்ரவேலருக்கு கர்த்தர் ராஜாவாக யாரை ஏற்படுத்தி விட்டாருங்க? தாவீதை ஏற்படுத்தி விட்டார்.
தாவீதை ஏற்படுத்தின உடனே கர்த்தருடைய ஆசீர்வாதம், உடன்படிக்கை, தயவு, இதெல்லாம் பின்னாடி வசனம் இருக்கு. இரக்கம், அவன் மேல் வைத்த அந்த நித்திய பேரின்பம் அவன் மேல, அவன் தலை மேல இறங்கி வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ தாவீது எப்படி அடைந்து விருத்தி அடைஞ்சாங்க? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவனுக்கு வந்த போராட்டங்கள் தெரியுமா? அவனுக்கு வந்த பாடுகள் தெரியுமா? அவனுக்கு வந்த நிந்தைகள் தெரியுமா? அவனுக்கு வந்த அவமானங்கள் தெரியுமா? அவன் சரியா தூங்குவதற்கு கூட அவனால என்ன முடியாதுங்க, முடியாது. தூங்குமா, தூங்கக்கூடாதா என்ற நிலைமையில் அவன் இருந்தான். சாப்பிடலாமா, சாப்பிட்ட கை வச்சதை சாப்பிட்டு முடித்து விடலாமா என்கிற நிலைமை அறியாதவனா இருந்தான் தாவீது. அந்த நேரத்திலையும் சங்கீதம் 34:1 சொல்லப்பட்ட பிரகாரம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி கர்த்தரையே தான் முழு நம்பிக்கையாக கொண்டிருந்தபடினாலே கர்த்தர் அவன் என்ன செய்ய வைத்தாருங்க, விருத்தி அடைய செய்தார். அல்லேலூயா. முதல் சொன்னேன், கர்த்தர் ஆணையிட்டு இருக்கிறார், கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார், கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னேன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய தினமே இந்த இடத்துல அன்றைக்கு ஸ்தோத்திரம் கீழே வாசித்தோம். கர்த்தர் யார் கூட இருந்தாருங்க? யார் கூட இருந்தாருங்க? அல்லேலூயா. கர்த்தர் அவன் கூட இருந்தார். செயலின் கர்த்தர் அவன் கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விருத்தி அடைவதற்கு யார் கூட இருக்க வேண்டுங்க? செயலின் தேவனாய் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். கூட இருக்கிறாரா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் என்னங்க? நான் மோசேயோடு வந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் விட்டு விடுவதில்லை, நீ கைவிடுவதில்லை என்று சொன்னவர் கூட இருக்கிறார். கூட இருந்தா என்ன உண்டாகுங்க? விருத்தி உண்டாகும். பக்கத்துல கரம் பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், நீங்க விருத்தி அடைவீர்கள். சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், நீங்க விருத்தி அடைவீர்கள். அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எப்படி விருத்தி அடைஞ்சாங்க? நாளுக்கு நாள் வளர்ச்சி, நாளுக்கு நாள் ஆசீர்வாதம், நாளுக்கு நாள் நன்மை, நாளுக்கு நாள் மேன்மை, உயர்வு, அந்தஸ்து, பொருளாதார செழிப்பு. அவனுக்கு குறித்து வேதம் சொல்லுது, அவன் மகிமை உள்ளவனாய், எப்படி வாழ்ந்தாங்க? மகிமை உள்ளவனாய் வாழ்ந்தான் என்று எழுதப்படுது. அதாவது வசந்த எடுத்துக்காட்டேன். வாசிங்க. 2 நாளாகும் 29:28. தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 நாளாகமும் 29:28 அன்றைக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவநாமம் மகிமைப்படுவதாக. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, தாவீது அல்லேலூயா 1 நாளாகும் 28. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணடைந்த பின். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் கூட இருந்தா என்ன உண்டாகுங்க? தீர்க்காயுசு விருத்தி அடையும். ஆயுசு நாட்கள் என்ன செய்யுங்க? விருத்தி அடையும். ஐஸ்வர்யம் விருத்தி அடையும். மகிமை விருத்தி அடையும். நல்ல முதிர் வயது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் மரணத்தை குறித்து பயப்படாதீங்க. யாரும் மரணத்தை குறித்து பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை குறித்து யாருமே பயப்படாது. ஏனென்றால் என்னை கொண்டு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்கும் அளவும் நான் மறிக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல நினைவாக இருக்கிறார். காரணம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இப்ப கூட இருந்தா எதையாலும் தேசத்துல பட்டணத்துல கர்த்தர் நம்மை செய்ய வைப்பார். அதை செய்யும் அளவு நாம் என்ன செய்வதில்லைங்க? மறிப்பது இல்லை. யாரும் மரணத்தை குறித்து என்ன செய்யக்கூடாதுங்க? பயப்படக்கூடாது. இப்போ தேவ பிள்ளைகள், தேவ ஜனமே, சொல்லியபடி ஆசீர்வதிக்கிறவர், ஆணையிட்டபடி விருத்தியடை பண்ணுகிறவர், உடன்படிக்கைப்படி விருத்தியடை பண்ணுகிறவர், இப்போ கூட இருக்கிறதுனால விருத்தியடை பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. கூட இருக்கிறதுனால கர்த்தர் என்ன செய்ய பண்ணுவாருங்க? விருத்தியடை பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தேவநாமம்
மகிமைப்படுவதாக. சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தின் புத்தகம் 9:1 வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்து நிரப்பணுமா? பலுகி பெருகி நிரப்புங்க. இப்ப பெருகுவதற்கும் பழுகுவதற்கும் என்ன தேவைங்க? ஆசீர்வாதம் தேவை. அல்லேலூயா. ஆதியாகமம் 2:28 வாசிக்கிறோம். அவர்களை அவர் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை சொன்னார். தேவ பிள்ளைல தேவ தினமே பழுகுவதற்கும் பெருகுவதற்கும் என்ன தேவைங்க? ஆசீர்வாதம் தேவை. தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நல்ல ஐஸ்வர்யம் இருந்துச்சு, நல்ல செல்வம் இருந்துச்சு, நல்ல மகிமை இருந்தது. இதெல்லாம் எதோட வெளிப்பாடுங்க? ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு. அல்லேலூயா. ஆசீர்வதித்தால் இதெல்லாம் உண்டாங்க. அதுல 7வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆகுங்கள். ஆமென் சொல்லுங்க. என்ன ஆகணுமா? விருத்தி ஆகணும். இது யாருடைய திட்டம்? கர்த்தருடைய திட்டம். என்ன செய்யணுங்க? வர்த்தித்து விருத்தி ஆகுவது யாருடைய திட்டங்க? கர்த்தருடைய திட்டம். ஆமென் சொல்லுங்க. அப்படியே இருந்துட்டு நான் போயிட்டா நல்லது, அப்படியே இருந்துட்டு நான் போயிட்டா நல்லதில்ல. ரட்சிப்புனா ரட்சிப்புக்குள்ள விடுதலை இருக்கு, சுகம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு, ஆசீர்வாதங்கள் இருக்கு. இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்றைக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை தேவ ஜனமே இதை என்ன செய்ய விரும்புறாருங்க? விருத்தி ஆகுங்கள் என்று எழுதப்பட்டது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் என்ன செய்ய முடியுங்க? விருத்தி ஆக முடியும். கர்த்தருடைய உடன்படிக்கை நம்மளோட என்ன செய்ய முடியுங்க? விருத்தி ஆக முடியும். கர்த்தர் நமக்கு சொல்லி இருந்தா நமக்கு என்ன செய்ய முடியுங்க? விருத்தியாக முடியும். இப்ப இதெல்லாம் யாரு சொல்லி இருக்க வேண்டுங்க? கர்த்தர் சொல்லி இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்காருங்களாங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 13:6 வாசிங்களே. 13:6. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று. ஆமா பாருங்க, ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுங்க? பூமி தாங்கக்கூடாது இருந்தது. பூமி என்ன செய்யறதுங்க? தாங்கக்கூடாது. 16 வாசிங்களா அதே அதிகாரத்துல. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக்க பண்ணுவேன். ஆமா, உன் சந்ததியை எதை போல பெருக்க பண்ணுவாங்க? பூமி தூளை போல பெருக்கப்படுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் சந்ததியும் எண்ணப்படும். உன் சந்ததி என்ன செய்யப்படுங்க? எண்ணப்படும். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது யாருக்கு சொன்ன வார்த்தைங்க? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆணையிட்ட பிரகாரமாகவே இன்றைக்கு இஸ்ரவேலரை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்துல 143 கோடி ஜனங்கள் இருக்காங்க. எத்தனை கோடி ஜனங்க? 143 கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த தேசத்துல எதுவுமே உலக அளவில் சாதனை என்று சொல்வதற்கு பெரிய அளவில் இல்லை. ஆனா வெறும் 99 லட்சம் கொண்ட இஸ்ரவேல் தேசத்துல பயங்கரமான சாதனைகள் அங்கு நடந்து கொண்டே இருக்கிறது. விவசாயத்துல சாதனை, தொழில்நுட்பத்துல சாதனை, விஞ்ஞானத்துல சாதனை. உலக நாடுகள் இஸ்ரவேலை பார்த்து என்ன செய்துங்க? பயப்படுறாங்க. அவங்களை சுற்றிலும் இருக்கிற 28 முஸ்லிம் நாடுகள் அவங்களுக்கு எப்பொழுதும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்களாம். 1947 இன்றைய நாள் வரைக்கும் நடந்த யுத்தத்துல ஒரு யுத்தத்தில் கூட அவங்க என்ன செய்யலைங்க? தோற்று போனதாக சரித்திரம் இல்லையா? அல்லேலூயா. வெறும் 5 லட்சம் இருக்கும்போது சுதந்திரம் பெற்ற நாட்கள்ல இஸ்ரவேலில் சுதந்திரம் பெற்ற நாள்ல 5 லட்சம் மக்கள் இருந்தார்களாம்.
உடனே பக்கத்துல இருந்து 5-9 மணி நேரத்துல ஒரு யுத்தம் வந்துச்சான். அவங்க பயங்கர வசதி உள்ள நாடு, செழிப்புள்ள நாடு, எல்லா ஆயுதங்களும் உள்ள நாடு. வந்து யுத்தம் பண்ணும்போது அவங்க அடிச்சு மேற்கொண்டாங்க. அல்லேலூயா. அவங்க அடிச்சு அவங்க என்ன செய்தாங்க? மேற்கொண்டார்கள். வசனம் என்ன சொல்லுதுங்க? நீ என்ன சொல்ற? பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். எதை போல பெருக பண்ணுவாராம்? தூளை போல பெருக. இப்ப அந்த சின்ன நாடு தான், அது சுற்றில 28 நாடுகள் எப்பொழுதும் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்குமா. அதை என்ன செய்யறாங்க? யுத்தத்துக்கு அவங்க ரெடி ஆகும்போது அவங்க கண்டுபிடிச்சு என்ன செஞ்சிருவாங்க? அதை அழிச்சிருவாங்க. அவர் ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே இது மாதிரி யுத்தத்துக்கு போகணும் என்று சொல்லும் போது அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அலர்ட் ஆகிடுவாங்க. இவ்வளோ காரியத்தை கர்த்தர் அவங்க மேல வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, கர்த்தர் யாருக்கு ஆணையிட்டு இருக்காங்க? ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆணையிட்டு இருக்கிறார். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஈசாக்குக்கு கர்த்தர் ஆணையிட்டு இருக்கிறார். யாக்கோபுக்கு கர்த்தர் ஆணையிட்டு இருக்கிறார். அந்த ஆணையை அவர் என்ன செய்ய மாட்டாரா? மீற மாட்டார். அல்லேலூயா. நடக்கிற யுத்தத்திலையும் யூதர்கள் தான் ஜெயம் பெறுவார்கள் என்று உலக நாடுகள் சொல்றாங்க. உலக நாடுகளே பயப்படும். உலக நாடுகளை இஸ்ரவேலை கண்டு அஞ்சுவார்கள். ஏனென்றால் உலக நாடுகள் இல்லாத அத்தனை விதமான நவீன யுத்தத்துக்கு உண்டான கருவிகள் அவங்கள்ட்ட இருக்குதான். அல்லேலூயா. இவ்வளவு 140 கோடி கொண்ட இந்த இந்தியா தேசத்திற்கு அவங்க தான் ராணுவ தளவாடங்களை நமக்கு தர்றாங்க. யார் தருதுங்க? இஸ்ரவேலர்கள் கொடுத்து கொண்டிருக்காங்க. இந்த நாள் வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் வாக்கு பண்ணினா வாக்கு மாறவே மாட்டார். அல்லேலூயா. விருத்தி அடைவான நிச்சய விருத்தி அடைந்தே தீர்வாய். ராமன் சொல்லுங்க. அந்த நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோபு 1:10 வாசிங்க. அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி வேலையளிக்கவில்லையோ? அவன் கையில் கிரியை ஆசீர்வதித்து அவன் சம்பத்து. ராமன் சொல்லுங்க. யோபுடைய சம்பத்து எங்க பெருகிட்டுங்க? தேசத்துல பெருகிட்டு. ராமன் சொல்லுங்க. பிசாசு சாட்சி கொடுக்கலாம். யார் சொல்றதுங்க? பிசாசு. நீ அவனையும் அவன் வீட்டை என்ன செய்து வச்சுக்கிறீங்க? வேலைக்கு வச்சிருக்கீங்க. அவன் திரையில் ஆசீர்வதித்திருக்கீங்க. அந்த சம்பத்தை எதுல பெருக வச்சிருக்கீங்க? தேசத்துல பெருக செய்திருக்கீங்க. ராமன் சொல்லுங்க. யோபை போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். யாரை போலங்க? சம்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர். அன்றைக்கு சொல்றேன். யாருக்கெல்லாம் அதை செய்வார் என்று சொல்லி ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொன்ன ஆபிரகாமை குறித்து சொன்னேன், யாக்கோபை குறித்து சொன்னேன், ஈசாக்கை குறித்து சொன்னேன். அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிற ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம்தான் அவங்களுக்கு இருந்தது. வேற ஒன்றுமே அவங்களுக்கு இல்லை. வேற ஒன்றுமே அவங்களுக்கு இல்லை. அன்றைக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை நம்பி விசுவாசித்து புறப்பட்டு வந்து அடுத்த அதிகாரத்திலேயே அவங்களுடைய செல்வம் பூமி தாங்கக்கூடாதாய் போய்விட்டது என்று எழுதப்பட்டது. அல்லேலூயா. இப்போ ஒன்றும் இல்லாதவனை தான் கர்த்தர் வெறுத்து அடையப்படும். சத்துவம் இல்லாதவன் என்ன செய்வாரா? பெருக பண்ணுகிறவன். யாருக்கு இதை செய்வார்? பணக்காரனுக்கு செய்வாரா? ராஜாக்களுக்கு செய்வாரா? அதிகாரிகளுக்கு செய்வாரா? இல்லைங்க. நான் ஒன்றுமில்லை, நீ ஆசீர்வதிங்க என்று சொல்லி கர்த்தருடைய கட்டளை பிரகாரம், கர்த்தர் ஆணையிட்ட பிரகாரம், கர்த்தர் சொல்லிய பிரகாரம் நம்ம கையிலே ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்ய விரும்புகிறாருங்க? விருத்தி அடைய செய்ய விரும்புகிறார். மறுபடியும் வார்த்தையை வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் உள்ளவனுக்கு இல்லைங்க, இல்லாதவனுக்கு என்னத்தை பெருக்க பண்றாங்க? சத்துவத்தை பெருக்க பண்றாங்க.
அதான் பவுல் சொல்றார், அவர் இல்லாதவையில் இருக்கிறவராக நினைக்கிறவர். இல்ல என்று நீ தேவ சமூகத்தில் வந்தியா, உன்னை வெறுமையாய் கர்த்தர் அனுப்ப மாட்டான், உன்னை விருத்தி அடை பண்ணுவான். எனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ வந்தியன்னா அது ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்காது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் இல்லாததுல இருந்து எடுத்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது என்று சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னா அதற்குண்டான ஆசீர்வாதம் மிக குறைவு. அல்லேலூயா, வருத்தப்படுத்தி கஷ்டப்படுத்தி நான் ஆண்டவருக்கு எதாவது செய்யணும், ஆண்டவருக்கு எதாவது பண்ணணும் என்கிற உணர்வோட நீங்க அதை செய்தீங்கன்னா அதான் சத்துவம் இல்லாத. சத்துவம் இல்லாத இருந்தும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, சத்துவம் இல்லாத இருந்தும் பலன் இல்லாத இருந்தும் எதையாயிலும் ஆண்டவருக்கு செய்யணும் என்று நினைக்கிற இருதயம் உள்ளவர்களை அவர் பெருக செய்கிறார். அல்லேலூயா, எதையாயிலும் ஒன்று செய்யணும் என்ற எண்ணம் உடையவர்களை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாருங்க? அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவரை வளர செய்ய விரும்புகிறார். எனக்கு இருக்கு கட்டளை 30 ஆட்கள் ஆண்டவர் ஆராதிச்சுட்டாங்க, நானும் வந்து ஆராதிக்கணும் என்கிற நிலைமையோட இருந்தா அது நல்லா இருக்காதுங்க. எப்படியாயிலும் கர்த்தரை ஆராதிக்கணும், எப்படியாயிலும் கர்த்தரை வணங்கணும், எப்படியாயிலும் எனக்கு இருக்கிற அந்த பலத்தை வைத்து கர்த்தரை சமூகத்தில் போய் என்ன செய்யுங்க, விழணும் என்கிற எண்ணத்தோட வந்தீங்கன்னா உங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா, உங்களை என்ன செய்வாருங்க? பெருக பண்ணுவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலே யாரை கர்த்தர் விருத்தடை செய்ய விரும்புகிறார்னா சத்துவம் இல்லாதவனை விருத்தடை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, இல்ல அப்படின்னு கையை ஏறெடுத்தா நிச்சயம் அவர் சும்மா விடவே மாட்டார். அல்லேலூயா, நிச்சயம் என்ன செய்ய மாட்டாருங்க? சும்மா விட மாட்டார். வெறும் கோலோட அவ்வளவு பெரிய சம்பத்து, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அவ்வளவு பெரிய செல்வத்தோட 2 மனைவி, வேலையாட்கள், வேலைக்காரிகள், திரளான ஒட்டகம், ஆடு, மாடு இவைகளோட புறப்பட்டு வருகிறான். அப்ப சொல்றான், தேவரீ அடியனுக்கு காண்பித்த எல்லா சத்தியத்திற்கும் எல்லா உண்மைக்கும் நான் எவ்வளவு வேணும் பார்த்து தேவரீ யோர்தானை கடந்து போகும்போது கோலும் கையுமா கடந்து போனேன், இப்பொழுதோ விரண்டு பறவைகள். அந்த நிலைமை பாருங்க, ஒன்றும் இல்லாதவனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் என்று எழுதப்படுது. யார் எண்ணத்துல குறைவு வந்தா? ஞானத்தில் குறைவு வந்தா அவன் என்ன செய்ய கடவன்? கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். கேட்கணும். அல்லேலூயா, ஞானம் இருக்குதா? அதை அப்படியே தேவ சமூகத்தில் அப்படியே அதை மறைச்சிட்டு அதை ஜீரோ ஆக்கிட்டு எனக்கு ஞானத்தை பெருக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். எனக்கு திறமை இருக்கு அப்படின்னு நினைக்காம நம்ம என்ன செஞ்சிருவோம்? அவுட் ஆயிடுவோம். அல்லேலூயா, யாரை கர்த்தர் பெருக பண்றாங்க? சத்துவம் இல்லாதவனை பெருக பண்ணுகிறார். அப்படின்னா பலன் இல்லாதவனை, ஒன்றும் இல்லாதவனை கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாங்க? ஆசீர்வதித்து உயர்த்த அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, தேவ கண்ணுமே, ஒரே ஒரு வார்த்தையை மாத்த வாசிங்க. எசேக்கியேல் 36 37 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதர்களை பெருக பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி. ஆமென். என்ன செய்யும்படிங்க? அனுக்கிரகம் செய்யும்படி என்ன செய்ய வேண்டுங்க? விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உடன்படிக்கை செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார், ஆணையிட்டு இருக்கிறார், கூட இருக்கிறார், ஒன்றுமில்லாதவனை பெருக பண்ணுகிறார். இதுக்கெல்லாம் அடிப்படை என்னங்க? தேவன் அனுக்கிரகம் செய்யும்படி. ராமன் சொல்லுங்க, யார் அனுக்கிரகம் செய்யப்படுங்க? தேவன் அனுக்கிரகம் சொல்லி என்ன செய்ய வேண்டுங்க? சும்மா இருப்பீங்க உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு இல்லை. என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். என்ன செய்யணுங்க?
விண்ணப்பம் பண்ணும்போது மந்தை பெருகுது போல மனிதரை பெருக பண்ணுவேன். வெளியில சொல்லுங்க, யார் பெருகுது போலங்க? மந்தை பெருகுது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன். அந்த பெருக்கத்துக்கு, அந்த விருத்தி ஆகுவதற்கு என்ன தேவைங்க? விண்ணப்பம் தேவை. அல்லேலூயா. என்ன தேவைங்க? விண்ணப்பம் தேவை. யோவான் 14:14 வாசிங்க. ஆமா, என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும், வாக்கு தத்தத்துக்கெல்லாம் வாக்கு தத்தம் இதுதான். வாக்கு தத்தத்துக்கெல்லாம் வாக்கு தத்தம் இதாங்க. இது ஒரு வாக்கு தத்தம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன். அந்த சோத்திரம். இப்போ விருத்தி அடைவதை கேட்டதான் கர்த்தர் செய்வார். விருத்தி அடைய கேட்டதான் கர்த்தர் என்ன செய்வாருங்க? ஏதாவது பலம் கொடுக்கப்பா, நான் செஞ்சிடணும் அப்படி இல்லை. உங்க பலத்தை எனக்கு தாங்க, நான் செய்வேன். எனக்கு குறித்ததை நிறைவேற்றும்படி எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும்போது விண்ணப்பம் பண்ணும்போதுதான் என்ன செய்ய அவர் விரும்புகிறாங்க? அனுக்கிரகம் செய்யும்படி. கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். விருத்தி அடைய செய்ய ஆயத்தமா இருக்கிறார். பெருக செய்ய ஆயத்தமா இருக்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் உன்னிடத்தில் என்ன குறைவா இருக்குதுங்க? விண்ணப்பம் செய்வது குறைவாக இருக்குது. அதை நீங்க நிறைவேற்றிட்டா போதுங்க, ஆண்டவர் சொன்ன அத்தனை நல் வார்த்தை உங்கள் வாழ்க்கை நிறைவேறும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் சொன்ன அத்தனை நல் வார்த்தைகள் என்ன செய்யுங்க? உங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்துகள் இல்லை. ஆகவே எல்லாம் அந்த நேரத்தில் எழுந்து நின்று அடி ஆண்டவரை பாருங்க.